உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சிலுவைகிரி பங்கு தந்தை அருள் திரு ஜெய் பெர்னார்ட் ஜோசப் சாமி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பாசமான குருக்கள் ஃபாதர் ஆண்டனி, ஃபாதர் கிறிஸ்டோஃபர் மற்றும் ஃபாதர் ரஞ்சித், ஃபாதர் ஆசத்தம்பி கோனேரிப்பட்டி பங்குசாமியார், ஃபாதர் பலவேந்திரம், ஃபாதர் பீட்டர் என்னும் அருட் தந்தையர்களே, எங்கள் அன்பான க்ளூனி சபை சகோதரிகளே, கோனேரிப்பட்டியிலிருந்தும் இங்கே கங்கவள்ளியிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சிலுவைகிரி, கொண்டாலம்பட்டி, 74 கிருஷ்ணாபுரம், அதைவிட முக்கியமாக இந்த மொரம்பலக்காடு மக்களே, உண்மையாகவே ஆண்டவர் இந்த மொரம்பலக்காடை ஒரு விண்ணகமாக மாற்றி இருக்கிறார். இந்த கோயில் கட்டப்பட்டதனுடைய கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். நாங்கள் 15 குடும்பம் இருந்தாலும் எங்களுக்கு கோயில் வேண்டும். ஆண்டவர் இயேசு பேய்களை விரட்டினார். பேய்களை விரட்டி எங்களுக்கு நன்மை செய்கின்ற புனித அந்தோணியாரின் பாதுகாவலில் எங்களுக்கு தொடர்ந்து நல்ல கோயில் வேண்டும் என்று பழைய கோயிலை தகர்த்துவிட்டு புதிதாக இந்த கோயில் கட்ட நம்முடைய அன்பான பங்கு தந்தை பெர்னார்ட் வழியாக, இன்னும் அவருடைய நண்பர் அன்பு தாய் லோர்னா வழியாக, மறை மாவட்டம் வழியாக, அதைவிட முக்கியமாக உங்களுடைய பங்களிப்பு வழியாக இறைவன் உதவி செய்திருக்கிறார். எல்லாருக்கும் சேர்ந்து பேமானவர்களே, இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருடைய நம்பிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். பாசமா இருக்கிறீங்க, கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறீங்க, தாராளமாய் இருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக உங்கள் அன்பு வாழ்வில் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அருமையான கோயில். இந்த அருமையான கோயில் ஆண்டவர் சொன்னார் பவுலடியார் வழியாக, நீங்களே கடவுளின் கோயில் என்று சொன்னார். இந்த கோயிலை பார்க்கும் போதெல்லாம் இந்த கோயிலில் மட்டுமல்ல, இந்த கோயிலில் சிறப்பாக பிரசன்னமாய் இருக்கிற கடவுள் என்னுள்ளும் பிரசன்னமாய் இருக்கிறார். நானே போகும் இடமெல்லாம் கோயிலாக இருக்க வேண்டும் என்று நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு பாவத்தினால் நம் உடலாகிய கோயிலை களங்கப்படுத்தக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த வழியாய் போகிறவர்களுக்கெல்லாம் இந்த அந்தோணியார் கோயில் கடவுளை நினைவுபடுத்தும். நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை நினைவுபடுத்தும்.
இன்னைக்கு பாருங்க எவ்வளவு அழகா வெள்ளையடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு சூப்பரா இருக்கு நம்முடைய கோயில். திருச்சபையின் முதுபெரும் தந்தையர்கள் பலர் சொன்னார்கள், இந்த கோயில் இப்படி ஒளி வீசுகிறதே, இவ்வளவு அழகான கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதே, அது மட்டும் போதாது, நற்செயல்களால் நீங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும், அதுதான் இந்த கோயில் கட்டப்பட்டதன் நோக்கம் என்று மிக அருமையாக சொன்னார். இந்த கோயில் மீது யாராவது அழுக்க பூசினா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அதே போலத்தான் பாவத்தால் நம்முடைய வாழ்வு கரைபடியும் போது ஆண்டவருக்கு பிடிக்காது என்பதை மனத்திலே வைத்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, கோயில் ஆண்டவருடைய பிரசன்னம், கோயில் ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருந்தால் நிச்சயமாக மாறுவோம். தொடக்கத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டது, இந்த கோயிலில் இறை வார்த்தை முழங்கப்பட இருக்கிறது, இறை வார்த்தை முழங்கப்பட இருக்கிறது. இந்த கோயிலில் திருப்பலி கொண்டாடப்பட இருக்கிறது. ஒரு சில சமயங்களிலே மற்ற திருவருட்சாதனங்கள், அருளடையாளங்கள் கொண்டாடப்பட இருக்கின்றன. இந்த கோயில் முக்கியமானது. அன்றைக்கு சாலமோன் கோயிலை கட்டி முடித்தவாறு பிறகு அழகாக அவர் ஜெபம் செய்தார் என்று பைபிளிலே நாம் வாசிக்கிறோம். அரசராகமம் முதல் நூல் 8ஆம் அதிகாரத்திலும் 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரத்திலும் அந்த ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கோயிலை கட்டி முடிச்ச உடனே சாலமோன் இப்படியெல்லாம் வேண்டிக்கிட்டாராம். பிரியமான மரம்பலக்காடு மக்களே, மற்ற சகோதர சகோதரிகளே, நானும் சாலமோனோடு இணைந்து இன்றைக்கு உங்களுக்காக உங்களோடு அதே ஜெபத்தை தான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த கோயில் வழியாக தவறாது அன்பு காட்டுவீராக. ஆண்டவர் தவறவே மாட்டார். மனுஷன் மாறலாம், கடவுள் அன்பு காட்ட தவறி விடுவாரா? நிச்சயமாக தவறவே மாட்டார். பாருங்கள், ஆண்டவரே, இந்த கோயிலில் நாங்கள் செய்கின்ற வேண்டுதலை கேட்டருளோ. எத்தனையோ தடவை வந்து மரமலக்காடு மக்களும் மற்ற மக்களும் வேண்ட போகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற இந்த அந்தோனியார் கோயிலிலே செய்கின்ற அத்தனை வேண்டுதலையும் கேட்டருளோ. இரவும் பகலும் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி இருப்பனவாக. இந்த கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் மீது உம்முடைய கண்கள் இருப்பனவாக. இரவும் பகலும் ஆண்டவரே, பாவம் செய்துவிட்டு சில நேரங்களிலே மனமடிந்து போய் இருக்கிறோம். இங்கே வந்தால் எங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக ஆண்டவரே. அன்றைக்கு சாலமோன் கேட்டார், நமக்கும் மன்னிப்பு தேவைப்படுகிறது. ஆண்டவரே, இந்த கோயில் வழியாக நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும் ஆண்டவரே. என்ன செய்யறதுன்னு தெரியல, எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, எங்களுக்கு வழிகாட்ட வேண்டியவர் நீர்தான் ஆண்டவரே. இந்த கோயில் வழியாக எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதி நெறியின்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, பஞ்சம் வேண்டாம், நோய் வேண்டாம், கொள்ளை நோய் வேண்டாம், எல்லாவற்றிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு போதுமான மழை பொழிய செய்து எங்கள் விளைச்சலை அதிகமாக்கும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, அன்றைக்கு சாலமோன் வேண்டிய அத்தனை வேண்டுதல்களும் நமக்கும் பொருந்தும். நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, மிக முக்கியமாக இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் நாம் நினைத்து பார்க்கிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. அடிப்படையில் நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன், கோயிலுக்கு வந்தால், ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு வந்தால், இங்கிருந்து மீண்டும் பழைய மனிதரா நம்ம போகக்கூடாது. ஆண்டோடைய பிரசன்னத்தில் நாம் வந்தால் மீண்டும் பழைய மனிதரா இருக்கக்கூடாது. ஒரு குடிகாரன் இங்க வந்தான்னா
இந்த கோயில்ல ஜெபம் பண்ணிட்டு பூசை கண்டுட்டு போன பிறகு குடிக்கிறத நிறுத்தணும். ஒரு சண்டைக்காரன் வந்தான்னா அடிதடியெல்லாம் வேண்டாப்பா, சமாதானமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாறி போகணும். ஒரு வாயாடி பெண் இங்கே வந்தால் ஜெபம் செய்தால் அன்றையிலிருந்து போய் கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தையை பேசுவேன், கனிவோடு பேசுவேன், அன்போடு பேசுவேன் என்று போக வேண்டும். படிக்காத விளையாடிக்கிட்டே இருக்க பிள்ளைங்க இந்த கோயிலுக்கு வந்தா என்ன செய்யணும்? அதற்கு பிறகு போய் ஒழுங்காக படிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வாசகம் படிச்ச பிள்ளைங்க எவ்வளவு அருமையா படிச்சாங்க பாரு. படித்து உறக்கமாக ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பது மட்டுமல்ல, அறிவிலே ஞானத்திலே வளர்ந்து ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் சுடர் வீச வேண்டும். அதற்காகத்தான் இந்த கோயில். அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்துல கோயில் என்பது என்ன? ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவன் வீட்டுக்கு வந்தது. உடனே எல்லாரும் அவனை திட்டுறாங்க, பாரு இந்த பாவி வீட்டுக்கு ஆண்டவர் போயிருக்காரு பாரு அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ உடனே அவனுக்கு ஜனங்க பேசுறது உண்மைதான் என்று தெரிய வந்தது. உடனே அவன் என்ன சொன்னான் பாருங்கள், ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன், என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று மனம் மாறினான். அந்த மனமாற்றம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிகழ வேண்டாம், நம் வீட்டிலே நிகழ வேண்டாம். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாரு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் மாற வேண்டும் பாருங்க. அன்றைக்கு மோசே வழியாக ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், உன்னை போல உன்னை விட சிறந்த ஒரு இறைவாக்குனரை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். பிற்காலத்தில் கிடைத்த இறைவாக்குனர் யார் என்று கேட்டால் நம் ஆண்டவர் இயேசுதான். நம் ஆண்டவர் இயேசு எப்படி இருந்தார் என்று இன்றைய வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசுவும் போதித்தார், மற்ற தலைவர்களும் போதித்தார்கள். ஆண்டவருடைய போதனை வித்தியாசமா இருந்தது. இந்த ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் எல்லாரும் ஆண்டவரை போல் மாற வேண்டும். ஆண்டவருடைய போதனையை கேட்டு எல்லாரும் என்ன பதில் சொன்னார்கள்? அதிகாரத்தோடு போதிக்கிறாரே என்று சொன்னார். நம்ம எல்லாரும் அதிகாரத்தோட பேசணும், அதிகாரத்தோட வாழணும். அதிகாரம்னா என்ன அப்படின்னா, சில பேர் நினைக்கிறது ஒண்ணு, பேச்சு இன்னொன்னு. சில பேர் பேசுறது ஒண்ணு, வாழ்வது இன்னொன்னு. உனக்கு எப்ப அதிகாரம் இருக்கும்? பணம் இருந்தா அதிகாரம் இருக்கும்னு நினைக்காத. வீடு அழகா கட்டிட்டா அதிகாரம் இருக்கும்னு நினைக்காத. உன்னுடைய எண்ணத்துக்கும் வார்த்தைக்கும் ஒற்றுமை இருக்கும் போது அதிகாரம் இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் ஒற்றுமை இருக்கும் போது அதிகாரம் இருக்கும். ஒன்றே சொல்வார் அதையே செய்வார் என்று அந்த காலத்திலே கண்ணதாசன் சொன்ன, அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கும், அவன் தான் நல்லவனாக இருப்பான். நான் பாருங்க, அதுதான் இன்றைய அழைப்பு நம் எல்லாருக்கும். எந்தவித வெளி வேடமும் இன்றி, எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி ஆண்டவர் முன்னிலையிலே நேர்மையாக நான் வாழ்வேன். அதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய அதிகாரம் பாருங்க. மற்றவர்கள் எல்லாம் டூப்ளிகேட், டுபாக்கூர், நம்ப முடியாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள் டுபாக்கூரா இருக்க முடியாது. நேர்மையானவர்களா இருக்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும். அப்போதுதான் உனக்கு அதிகாரம் இருக்கு. அதுதான் இன்றைக்கு வெளிப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் என்ன செய்தார்? வல்லமையோடு பேயை விரட்டினார். பிரியமானவர்களே, கோயில் கட்டப்பட்டு விட்டது. இந்த திறப்பு விழாவுக்கு வாழ்ந்திருக்கிற நம்ம எல்லாரிடம் இருந்தோம் எல்லா பேய்களும் விரட்டப்பட வேண்டும். எல்லா பேயும் விரட்டப்பட வேண்டும். பேய்னா இன்னைக்கு என்ன தெரியுமா? தீய சக்திகள்
அழிக்கின்ற சக்திகள், எல்லாவற்றையும் தரைமட்டமாக்குகின்ற ஒழிக்கின்ற சக்திகள், இவைதான் பேய். சில இடத்துல பார்க்கிறோம், சில பேருக்கு ஏன்டா அப்படி கோபம் வருதோ தெரியல, கத்தி எடுப்பான், கம்ப எடுப்பான், எல்லாத்தையும் அடிச்சு நாசமாக்குவான். அவன்தான் பேய். எவ்வளவோ அழிவு. குடும்பத்தை அழிக்காதே, பிள்ளைகளை அழிக்காதே, உறவினரை அழிக்காதே. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகின்ற பிள்ளைகள் எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஃபாதர் பெர்னார்ட் இதை உருவாக்குகின்றார், இந்த ஆலயத்தை, மக்களை உருவாக்குகின்றார். எல்லாரும், நாம் எல்லாரும், நீங்களும் நானும் எல்லாரும் உருவாக்க வேண்டும், புதிதாய் செய்ய வேண்டும். அப்படி வீறு கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் இயேசுவின் சீடர்கள். நீ எதை கட்டி இருக்கிறாய்? எதை உருவாக்கி இருக்கிறாய்? எல்லாத்தையும் அழிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சில சமயத்துல ஏதோ ஒருவர் செய்த ஒரு தவறுக்காக அல்லது செய்த தவறு என்று இவர்கள் நினைத்ததற்காக ஊரையே நாட்டையே அழித்து விடுகிறார்கள். பேய், சாத்தான், நிக்கிலிசம் என்று சொல்லுகிறார்களே, ஒன்றுமில்லாமல் பண்ணுவது சாத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், வாயை மூடு, இந்த மனிதரிடமிருந்து நீ போ. பிரியமானவர்களே, இன்றைக்கு பேய் செயல்படுவது இப்படித்தான். இன்னொரு பேய் இருக்கு இந்த நவீன காலத்துல. அது என்ன பேய் தெரியுமா? நம்ம நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டு எல்லாரும் கெட்டவர்கள் என்று முத்திரை குத்துவது. அவன் கெட்டவன், இவ கெட்டவ, எல்லாம் நாசமா போனவங்க, இவர் தான் ரொம்ப யோக்கியரம். இந்த கெட்ட சிந்தனை, எல்லாரையும் தீர்ப்பிடுகின்ற சிந்தனை, இந்த நவீன காலத்திலே இருக்கிற இன்னொரு பேய். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு, எதிர்காலம் உண்டு, நம்பிக்கை உண்டு, மக்கள் மாற முடியும். யாரையும் நீ தீர்ப்பிடாத. இந்த நவீன பேய்கள் அழிக்கின்ற பேய்கள், இந்த நவீன பேய்கள் தீர்ப்பிடுகின்ற பேய்கள். பவுலடியார் சொன்னார், மற்றவர்களை உங்களை விட நல்லவர்கள் என்று நினையுங்கள். இந்த கோயிலுக்கு வந்தா நம்முடைய மனம் மென்மையாகணும். இந்த கோயிலுக்கு வந்தா நம்முடைய மனம் இரக்கம் கொள்ள வேண்டும். இந்த கோயிலுக்கு வந்தா புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல, அங்கே போறானே அந்த திருட கொள்ளைக்காரன், அவன் யார் தெரியுமா? அவன் நான் தான். கடவுளுடைய இரக்கம் இல்லாத நான். கடவுளுடைய இரக்கம் இல்லைன்னா நானும் அப்படி திருடனா கொள்ளைக்காரனா தான் ஆயிருக்கேன். ஒரு புதிய சிந்தனை, புதிய பார்வை, மக்கள் எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்று கொள்ளுகின்ற மனப்பாங்கு வரணும். பாருங்க, ஆண்டவரே, எங்களை பிடித்திருக்கின்ற, அழிக்கின்ற, சும்மா இருக்கின்ற, வீணாக்குகின்ற பேய்களை அகற்றிவிடும் ஆண்டவரே. புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே, எங்களுக்கு இந்த எதிர்மறை சிந்தனை இருக்கிறதே, எல்லாரையும் கெட்டவர்கள் என்று நினைக்கின்ற சிந்தனை, அந்த பேயை அகற்றிவிடும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவின் மனப்பாங்கோடு, தாட்சியோடு ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய திருமகனை சுமந்து சென்று நாம் மகிழ்ச்சியாய் இருப்பதை விட நம்மை சார்ந்தவர்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் இருக்க வைக்க வேண்டும். புனித அந்தோணியாரை போல நாம ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். குறைந்த காலமே வாழ்ந்தாலும் யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ, யாரோடு இருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இத்தகைய வாழ்க்கை முறையை தேர்ந்து கொள்ள இந்த கோயில் நமக்கு துணை புரிவதாக. ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை எல்லாம் சிறப்பான விதத்தில் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு உங்கள் அனைவரையும், இந்த கோயில் கட்ட உதவி செய்தவர்களையும், இந்த வழியாய் பயணம் செய்பவர்களையும், சிலுவைகிரி பங்கு மக்களையும், சேலம் மறை மாவட்டம் முழுவதையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.